ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வெல்கம். நீங்களாம் பார்த்து கொண்டு இருப்பது எம்ஆர்எம் ப்ரெசன்டேஷன்ஸ். நான் உங்கள் எம்ஆர். ஸோ இன்றைக்கி நம்ம லால் சலாம் ட்ரைலர் ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு லேட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அதனால் வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் மறக்காமல் எம்ஆர்எம் ப்ரெசன்டேஷன்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அண்ட் எம்ஆர் ஃபன்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது, நான் டேக் பண்ணுறேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ அங்கேயும் வரும், அங்கேயும் பார்த்துருங்க. ஓகே, ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊருக்குள்ள ஒரு ஆம்பளைங்களடா அம்புட்டு வரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விடுதலிருச்சு. இந்த நேரத்துல நல்லா இருந்த ஊரை சுடுகாடாயிட்டீங்களா? உன் பையன் திருந்தி இந்த ஊரே திரும்பி பார்க்குற அளவுக்கு வருவான். இது இந்த ஆத்தா மேல சத்தியம். எப்ப குடிப்பா எவனும் அடிப்பான்ற பயத்துல கால பூரா வாழ முடியாது. என்ன என்னமோ இந்த வருஷத்துல இருந்து முராபாத்காரங்களுக்கு தேரே தர மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ முதல் தேதியா குடிச்சு கொடுத்துருக்கீங்க. இன்னும் 6 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது ராஜி. அவங்க ஓட்டெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓடிக லட்சசனம் தேடிக லட்சசனம் தன்னை மறந்து வந்து ஆடியால பாரு தேர் திருவிழா. உங்க தேரை திருவிழா முடிஞ்சோன்னு நாங்களே கொண்டு வந்து நிப்பாட்டிடுறோம். அடுத்த வருஷத்துக்கு உங்க தேரை எங்களுக்கு தேவையில்லையா? கூட்டம் சேர்க்கிறவனை விட யார் பின்னால கூட்டம் சேருதோ அவன் ரொம்ப ஆபத்தானது. இனிமே அவனை உயிரோட விடக்கூடாது. நீங்களே கோட்டை மதிக்கலன்னா எப்படி பாய்? நான் கோட்டை மதிக்கலன்னு யார் சொல்றேன்? உள்ளே இருக்கிற சில ஆட்கள் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். மொய்தீன் பாய் கொண்டு பையன் சம்பாதிச்சா வீட்டுக்கு பெருமை, பையன் சாதிச்சா நாட்டுக்கே பெருமை. இவன் நாட்டுக்கே பெருமை தேடி கொடுப்பான். திருவிழா அன்னைக்கு மட்டும்தான் என் பையன் என் பேர பிள்ளைங்க எல்லாம் கூட இருப்பாங்க. நான்லாம் வருஷம் பூரா வாழ்றது இந்த 2 நாளைக்கு தாண்டா. எந்த ஊரு சாமியா இருந்தாலும் யாரு கும்பிடுற சாமியா இருந்தாலும் சாமி சாமி தான். ஊர்ல வெள்ள வெட்டி வெள்ள சட்டை கட்டிக்கிட்டு அல்லாஹ் அக்பர் 5 நேரம் நமாஸ் பண்ணிக்கிட்டு சாந்தி சமாதானம்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஆளை நினைச்சியா? பம்பாயில பாய் ஆளே வேறடா. பாஷா பாய் மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை, மனித நேயத்தை அதுக்கு மேலே வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். ஸோ ட்ரைலர் பார்த்தாச்சு. ஃபயர்னா ஃபயர். சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. அந்த ஜலாலிங்கிற வார்த்தை வருது பாருங்க. சீரியஸ் ட்ரைலரே அப்படி தான் ஃபயர் ஆகுது. ஜலாலி தான் நெருப்பு எரிச்சிட்டாங்க ட்ரைலரை போட்டு. அண்ட் ரொம்ப லேட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு விஷயம். தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இது தலைவரோட ட்ரைலரு. லேட்டாலாம் ரிலீஸ் பண்ணக்கூடாது, டைமுக்கு ரிலீஸ் பண்ணும். அண்டு இன்னொரு விஷயம், படத்தோட ஸ்கிரிப்ட் நான் என்ன நினச்சனோ அதுதான் இந்த ஸ்கிரிப்ட் நிஜமாக. அப்போது கன்ஃபார்மாக இது இட் வில் பி அ டெஃபினெட்லி ஸ்பீக்கிங் ஃபில்ம். எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிக்கல அதை பற்றி எனக்கு தெரியாது. பட் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பேசும் பொருளாக இருக்கும், அது நான் நிச்சயமாக சொல்கிறேன். அண்டு இந்த படத்தில் விக்ராந்த் சார் ப்ளே பண்ணியிருக்கிற கேரக்டராக இருக்கட்டும், விஷ்ணு விஷால் சார் ப்ளே பண்ணியிருக்கிற கேரக்டராக இருக்கட்டும், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருக்கும். அண்டு இதில் இந்த ஸ்போர்ட்ஸ்குள்ளே மற்ற விஷயங்கள் எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. பாலிடிக்ஸாக இருக்கட்டும், இந்த ஜாதி மதமாக இருக்கட்டும், எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஒரு டைலாக் அதில் வரும், சாமி தான் அப்படின்றது. ரெஸ்பெக்ட் எவ்ரி ரிலீஜன், எவ்ரி காட், ரெஸ்பெக்ட், அதுதான் முக்கியம். அதை சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க அது. அண்ட் செந்தில் சார் சொல்கிற அந்த டைலாக், இந்த வருஷத்தில் இந்த திருவிழா ஆரம்பிக்கிற அந்த 2 நாளைக்காக தான் நான் காத்துட்ருக்கேன், என் பேர குழந்தைங்க அப்படின்னு நல்லா ஒரு டைலாக் வரும். ரொம்ப சோல்ஃபுல்லாக டச் ஆகிடுச்சு. சீரியஸாக எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா பேரண்ட்ஸ் விட்டுட்டு ஓடிடுறாங்க எல்லாருமே. தனி வீடு எடுத்துகிட்டு இல்லாட்டி வெளிநாட்டுக்கு எங்கேயாச்சும் ஓடிடுறாங்க. பட் பேரண்ட்ஸ் யாரும் பார்த்துக்கிறதில்ல. 25 வருஷம் இவனை நல்லா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஆனால் அதுக்கப்புறம் அவங்கள விட்டுட்டு நீ போயிடுவேன், அப்படி ஆகிடுக்குது. அண்டு ரஜினி சார் ப்ளே பண்ணிக்கிற கேரக்டர் மொயின் பைக், சூப்பர்பான ஃபயரிங்கான என்ட்ரி. நிஜமாக நான் எதிர்பார்க்கல என்ட்ரி வைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். பட் இந்த மாதிரி ஒரு ஃபயரிங் என்ட்ரி அந்த ட்ரைலர்லேயே அவ்வளோ தீ பிடிச்சிருச்சிங்க. ஜலாலிங்கிற அந்த டைட்டில் ட்ராக்கும் சக்கதான டைட்டில் ட்ராக் தான். அண்டு ஐஸ்வர்யா மேமோட ஒரு கம்பேக் ஃபில்மாக இருக்கும் இது.
நம்ம நிறையா சொல்லுவோம் 3 ஃப்ளாப்புன்னு, பட் 3 ஃப்ளாப் இல்லை. வைராஜாவையும் அவ்வளோ பெரிய ஃப்ளாப் இல்லை. வைராஜாவை நல்ல ஸ்கிரிப்ட், அது நல்ல ஒரு செம்மையான ஒரு ஸ்கிரிப்ட் அது. அண்டு இதுக்கப்புறம் இந்த படம் வந்து February 9 இன்னும் கொஞ்ச நாள் தான். இன்றைக்கி 6 ஒரு நிமிஷம், இன்றைக்கி 5 இன்னும் 4 நாள். அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் 4 நாள்லாம் கிடையாது, 3 நாள். 7, 8, 9 3வது நாள் படம் ரிலீஸு ஓடிடணும் எல்லா தியேட்டருக்கு. அண்டு படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லோரும் மறக்காமல் MRM ப்ரெசன்டேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப கம்மி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. நான் வெயிட் பண்ணி ட்ரைலர்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லா ரியாக்ஷனும் கொடுக்குறேன். ஸ்ட்ரைக்லாம் அடிக்கிறானுங்க சேனலுக்கு. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். ஓகே, வித்தவுட் எனி டிலே இப்போ நான் கிளம்புறேன். இந்த சேனல், இந்த வீடியோ வந்து MR ஃபன்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது, அங்கே நான் டெஃபினட்டாக இதை போட்டுருவேன். எவ்வளோ நாள் அதை நான் அப்லோட் பண்ண எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பட் இதை நான் என்ன ஆனாலும் அப்லோட் பண்ணிவிடுவேன். எல்லோரும் அங்கேயே போய் பாருங்கள். ஓகே, பாய்.